ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலுமெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தையில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம். ரிஷபத்திற்கு ஒரே யோகாதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். நல்ல அமைப்பு. 2ஆம் இடத்துல தனகாரகன் தனஸ்தானத்திலேயே குருநாதர் அமர்ந்திருப்பது அதி அற்புதமான மிக நல்ல அமைப்பு. 13ஆம் தேதி அளவில் சனியின் பிடியிலிருந்து விடுபட்டு செவ்வாய் பகவான் துலாத்தில் வந்து அமர்ந்து குருவின் பார்வையை வாங்குகிறார். 6ஆம் இடத்தில் ஒரு அசுபர் வந்து அமர்வது மிக அற்புதமான அமைப்பு. ராசிநாதன் சுக்கிர பகவான் 14ஆம் தேதி அளவில் கேதுவோடு வந்து சிம்மத்திலே அமர இருக்கிறார். புதன் பகவான் சிம்மத்திலிருந்து தன்னுடைய சொந்த வீட்டில் கன்னியில் சென்று உச்சமடைய இருக்கிறார். 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலே உச்சமடைகிறார். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு 17ஆம் தேதி அளவில் சூரிய பகவான் நல்லபடியாக புதனோடு சேர்ந்து அமர இருக்கிறார் கன்னியில. இதுதான் கோச்சார நிலைகள். ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஆண்கள் என்று சொல்லி பார்க்கிற போது அவர்களுடைய வருமானம், வேலை, வியாபாரம், உத்தியோகம் இது போன்ற அமைப்புகள் உண்மையிலேயே அதி அற்புதமாக இருக்கிறது. அளவுக்கு அதிகமான வருமானம் வரும். 2ஆம் இடத்துல தனகாரகன் குருநாதர் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய வார்த்தைகளுக்கு நல்ல மரியாதை ஏற்படும். குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும். 2ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய இன்கம், உங்களுடைய தாட் ப்ராசஸ், உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஃபேமிலி லைஃப், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லா அற்புதமான அமைப்புகளுமே அற்புதமாக செயல்படும். குருநாதருடைய இருப்பார். 6, 8, 10ஆம் இடங்கள் குருவின் பார்வையால் சுபத்துவம் அடைகிறது. 6ஆம் இடத்துல ஒரு அசுபர் வந்து செவ்வாய் வந்து அமர்கிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில 3 விடயங்கள் இருக்கவே கூடாது. கடன் இருக்கக்கூடாது, நோய் இருக்கக்கூடாது, எதிரிகள் இருக்கக்கூடாது. இந்த 3 அமைப்புகளும் அப்படியே தவிடு பொடி ஆகக்கூடிய அற்புதமான காலம். 6ஆம் இடத்துல குருவின் பார்வையில செவ்வாய் அமர்கிற போது கடன், நோய், எதிரி அமைப்புகள், ருணம், ரோகம், சத்துரு அமைப்புகள் அப்படியே விலகி விடுவதற்கான அற்புதமான காலம். அது மட்டுமில்லை, 10ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. 6ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், வருமானம் தரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. நல்ல வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்லபடியாக நல்ல வேலை கிடைப்பதற்கான கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும். நீங்கள் தொழிலில் ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில நல்ல முன்னேற்றமாக போகலாம். வருமானத்திற்கு பைனான்சியலா எந்த ட்ரபிள்ஸும் இல்லை இல்லை இல்லை. நல்லபடியாக நீங்கள் பொருளாதாரத்தில் உயர்வடையக்கூடிய அற்புதமான காலம். ராசிநாதன் சுக்கிர பகவான் கேதுவை நெருங்க போகிறார். சுக்கிரன் என்று சொல்கிற போது உங்களுடைய அழகு, உங்களுடைய ரொட்டேஷன் மணி, அதாவது இந்த மனித வாழ்க்கைக்கு தேவையான எல்லா அற்புதமான நல்ல விடயங்களுமே, சுகபோகங்கள் அனைத்துமே சுக்கிர பகவான் தான். உங்களுடைய இனிமையான பேச்சு, உங்களுடைய நல்ல வருமானம், உங்களுடைய அழகு, உங்களுடைய இன்பம் அனைத்துமே சுக்கிரன் குறிக்கக்கூடிய ஒரு வண்டி வாகனம், வீடு வாசல், இது எல்லாமே சுக்கிரனை சார்ந்தே இருக்கக்கூடிய அமைப்புகள். அதாவது நிலைத்த நீடித்த தாம்பத்திய சுகத்தை தரக்கூடிய ஒரு சுக்கிர பகவான். சுக்கிரன் கேதுவை நெருங்குகிற போது ராசிநாதன் சுக்கிர பகவான் சற்று பலவீனம் அடைகிறார் என்பது உண்மைதான். அதனால சுக்கிர பகவான் அப்படியே கேதுவை நெருங்க 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 ராசிநாதன் பலவீனமாகிற போது நீங்கள் அவசரம், குறிப்பாக புது முயற்சிகளில் ஈடுபடக்கூடாது. ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் நல்லபடியாக வருமானம் தரும். ஏற்கனவே நீங்கள் குடும்ப வாழ்வில் இருந்தால் அந்த குடும்ப வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அதில் எந்த சிக்கலும் இல்லை. புது முயற்சிகளில் நீங்கள் இப்போது ஈடுபடக்கூடாது. ராசிநாதன் கேதுவை நெருங்க நெருங்க நீங்கள் புது முயற்சிகள் இப்போது செய்ய வேண்டாம். ராசிநாதன் கேதுவிடமிருந்து முழுமையாக விடுபட்ட பிறகு ஏதாவது நீங்கள் அகலக்கால் வைக்கலாம், புது முயற்சிகளில் ஈடுபடலாம். அதாவது 14ஆம் தேதிக்கு முதல்ல ஏதாவது நீங்கள் முக்கிய முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் நல்லது. 14ஆம் தேதிக்கு பிறகு புதிய முயற்சிகள், புது முடிவுகள் எதுவுமே எடுக்க வேண்டாம். ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளும் நல்லபடியாக நல்ல பலன்களை தந்து கொண்டிருக்கும். நோ டவுட் அபவுட் தட். அதை பற்றி சந்தேகமே இல்லை. மாணவர்கள் என்று சொல்லி பார்க்கிற போது வித்யாகாரகன் புதன் 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே அற்புதமாக இருக்கிறார். 9, 5 கூடியவர்கள் சூரியனும் செவ்வாயும் நேரடியாக பார்த்துக் கொள்கிறார்கள். ஆதிபத்திய விசேஷங்கள் கண்டிப்பாக இருக்கும். காரகத்துவ கெடுதல் என்று பார்க்கிற போது தந்தைக்கும் மகனுக்கும் இடையில தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஒரு விடயத்தை மட்டும்தான் நீங்கள் சற்று பார்த்து கொள்ள வேண்டும்.
மாணவர்கள் கல்வியில் அற்புதமாக முன்னேற முடியும். வித்யாகாரகன் புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் 14ஆம் தேதி அளவில் உச்சமடைய இருக்கிறார். அங்கே நிபுண யோகம் ஏற்படுகிறது. கன்னியிலோ மிதனத்திலோ புதன் தன்னுடைய சொந்த வீட்டில் சூரியனை சேர்க்கிற போது புத ஆதித்ய யோகம் ஏற்படுகிறது. அற்புதமான பொற்காலம். மாணவர்கள் நன்றாக படிக்கலாம். இந்த வாய்ப்பை சரியாக மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். புதனுடைய துறை என்று சொல்கிற போது உங்களுடைய பேச்சு, சொல்லிக் கொடுத்தல், வங்கி தொழில் கூட வைத்துக் கொள்ளலாம். எழுத்து, பத்திரிகை, மீடியா, இணையதளம், யூடியூப், பேஸ்புக் இது போன்ற அமைப்புகள், மீடியா துறை, செல்போன், இணையதளம் இது போன்ற எல்லா அமைப்புகளிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய புதனுடைய அடிப்படையில ஜோதிடம், புதனுடைய அடிப்படையில நீங்கள் ஏதாவது தொழில் அமைப்புகளில் ஈடுபட்டிருந்தால் அற்புதமான முன்னேற்றங்களை நீங்கள் காணக்கூடிய அற்புதமான காலம். புதன் அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டில் உச்சம் அடைகிறார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. அது மட்டுமில்லை, சூரியனோடு சேர்ந்து புதாதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார். தன்னுடைய சொந்த வீட்டில் அற்புதமாக உச்சமடைந்திருக்கிற போது நிபுண யோகம் ஏற்படுகிறது. உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும், புத்தி கூர்மை வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை உங்களுடைய அறிவின் மூலம் வெளிப்படுத்த முடியும். உங்களுடைய புத்தி உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய அற்புதமான காலம். சரியாக நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் என்று சொல்லி பார்க்கிற போது செவ்வாய் நல்லபடியாக சுபத்துவமாக இருக்கிறார். குருவின் பார்வையில் இருக்கிறார். சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கிறார். 2ஆம் இடம் குடும்ப வீடு அற்புதமாக இருக்கிறது. பெண்கள் உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்க முடியும். மனசுல நிம்மதி இருக்கும். குடும்பத்துல ஒற்றுமை இருக்கும். நிச்சயமாக சொல்கிறேன், சகோதர ஒற்றுமை இருக்கும். 11ஆம் இடத்துல குருவின் வீட்டுல சனி பகவான் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். சனியால எந்த கெடுதலும் இல்லை. ஒரே ராஜ யோகாதிபதி எங்கு எப்படி இருக்க வேண்டுமோ அங்கு அப்படி இருக்கிறார். அற்புதமாக இருக்கிறது. 10ஆம் இடம் என்று சொல்கிற போது உங்களுடைய கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம், தொழில் ஸ்தானம், அங்கே குருவின் பார்வை விழுகிறது. நிச்சயமாக ஆண்கள், குடும்ப தலைவர்கள் நல்லபடியாக வேலை, உத்தியோகம், வியாபாரம், விவசாயம், வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளாலும் உங்களுடைய இன்கம் நல்லபடியாக விரிவடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. வயதான பெரியவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் ஏற்படும். ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்ப பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும். சுக்கிரன் கேதுவை நெருங்க நெருங்க நீங்கள் புது முடிவுகள் எடுக்கக்கூடாது. அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது. கோபத்தாலேயோ பிடிவாதத்தாலேயோ தேவையற்ற முடிவுகளுக்குள் செல்லக்கூடாது. அதனால யோகா தியானம் கற்றுக்கொள்ளலாம். நிதானமாக, பொறுமையாக, சற்று எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய காலம். எந்த கெடுதலும் நடக்க போவதில்லை. நன்மைகள் தான் தொடர்ந்து நடக்க இருக்கிறது. அதே நேரத்துல கேதுவை ராசிநாதன் நெருங்க நெருங்க ராசிநாதன் சற்று பலவீனம் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால அவசரப்பட்டோ, கோபப்பட்டோ, ஆத்திரத்திலோ, பிடிவாதத்தாலோ தேவையில்லாத தவறான முடிவுகள் அவசரத்தில் நீங்கள் எடுத்து விடக்கூடாது. இது போன்ற அமைப்புகளை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். வண்டி வாகனம், வீடு வாசல், அது மட்டும் இல்லை உங்களுடைய பேச்சு, சுக்கிரன் என்று சொல்கிற போது உங்களுடைய அழகு, உங்களுடைய வருமானம், உங்களுடைய ரொட்டேஷன் மணி இது போன்ற அமைப்புகளை நீங்கள் சற்று எச்சரிக்கையோடு கையாள்வது நல்லது. என்ன இருந்தாலும் 2ஆம் இடத்துல குருநாதர் நல்லபடியாக அமர்ந்து பைனான்சியலாக உங்களுக்கு எந்த ட்ரபிள்ஸையும் தரப்போவதில்லை. போதிய அளவு வருமானம் வரப்போகிறது. குடும்பம் நிம்மதியாக இருக்க போகிறது. உங்களுடைய பேச்சுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்க போகிறது. 6ஆம் இடம் வலுத்திருக்கிறது. நல்ல வேலை கிடைக்கும். கடன், நோய், எதிரி, வம்பு வழக்குகள் அப்படியே விலகிவிடும். 8ஆம் இடம் குருவின் பார்வையில் இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும். 10ஆம் இடம் நல்லபடியாக குருவின் பார்வையில் சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறது. தொழில் அமைப்புகள்ல ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய வருமான அமைப்புகள்ல, தொழில் அமைப்புகள்ல, வேலை உத்தியோக அமைப்புகள்ல எந்த சிக்கல்களும் இல்லை. லாபஸ்தானம் மலர்ந்திருக்கிறது, வளர்ந்திருக்கிறது. ஒரே ராஜ யோகாதிபதி சனி நல்லபடியாக இருக்கிறார். நிச்சயமாக சொல்கிறேன், சற்று விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வர காத்திருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா ராசிக்காரர்களுக்கும் எளிமையான பரிகாரங்களை பரிந்துரைத்திருக்கிறேன். பார்க்காதவர்கள் சென்று பார்த்து பயன்பெறுங்கள். யோகிவான் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். சப்ஸ்கிரைப் செய்திருக்கிறவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.